ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் ஒரு டைலாக். சினிமா விழாக்களில் பொண்ணு வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமாம், கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை வந்து நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்துல இது வித்தியாசம். ஏன்னா இந்த படத்துல நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாகினா தமிழ்ல என்ன, நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான், இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுயட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலேயே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுயட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சு சொல்றேன், பரவாயில்ல. எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் ஏ வயசு தான். இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன். அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால ஏதோ ஆக்டிவாக இருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது, மனசை சந்தோஷமாக வச்சிருக்கிறேன் எப்போவுமே. எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸியரில் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரோபவன் வந்து உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான்.
அடுத்து ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னு எனக்கு என்ன எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்? அதாவது ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம். அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானலில் நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கமெல்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இப்போ இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்கே ஏதோ வந்துருச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும். அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியிலே அன்றைக்கி குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்லே தான். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையாக சொல்லலை. கண்டென்ட் ஒரு ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது. எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் 70 படத்தில் 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசாக பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதில் தான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நாங்கள் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேறு ரைட்டர் வேறேன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் அது 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம்.
ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும், ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக சொல்லணும். ஏன்னா ஒரு 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 எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கணும், ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது? அந்த பொறுப்புணர்வு, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லலை. அதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமாக அழகாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது, நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக இருக்கணுன்றதான். ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க, அவங்க நான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோவில் 100 பேர் படம் பார்க்குறாங்க, ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு. இது ஒரு நான் வயலண்ட் படம், நான் வயலண்டா ஆனால் பவர்ஃபுல்லான படம். இப்போ நான் வயலண்ட்னா நீங்கள் என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. நான் வயலண்ட்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கினோம். கட்டியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை விரட்டி அடிச்சது. அவருடைய அந்த அது பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை விரட்டி அடிச்சது. கத்தி எடுத்து டிக்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல, அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையே அவரு. அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டான்ல, தலைதறிக்க ஓடிட்டான்ல. அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனா பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனா நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல வில்லன்னா இப்படிதான் இருப்பான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன். என் வயசுல நான் சொல்லலாம். யாரு, ஏன்னா
படம் பார்க்குற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்டா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்றுதான். இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த 10 வருஷமா நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்தில் 4 படம் நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. அதுலேயும் நான் தைரியமாக சொல்லுவேன், 2 மணி நேரம் படம், அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகாக நாங்கள் உட்கார வச்சுருப்போம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவர். அதை மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு. லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். அவர் டைரக்டர், சார் அந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றாரு. அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரமாக்குனீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரமாக்கினார். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் எங்கள் குண்டம்மாவை சொல்லணும். குண்டம்மா தப்பாக எடுத்துக்க, அந்த ஸ்டேஜில் செல்லம்மா நான் சொல்கிறேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாருமே பேசுனதே இங்கே பைரவாதம். நாங்கள்லாம் துணை நடிகர்கள், உதிரிப்பூக்கள். நாங்களாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும். இந்த உதிரிப்பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப, ஏன்னா நான் 7 மணிக்கெலாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது ஐடியாக்கள்ல படம் வரும். ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆகிருக்கான். அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம்
நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும். இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை வந்து 2 இடங்கள்ல 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. ஸோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான், என் வாழ்க்கையில் நம்பிக்கை.